மன்னன். இவர் பேசுறத கேளுங்க, அதுக்கப்புறமா நான் தொடர்ந்து பேசுறேன். மயிலாடும்பாறையில் நடத்திய அகழாய்வுல நமக்கு கிடைச்ச பொருள் என்னன்னா, ஒரு சித்த மருத்துவர் பயன்படுத்தக்கூடிய அறுவை சிகிச்சை கருவிகள் நமக்கு கிடைத்துள்ளன. அறுவை சிகிச்சை கருவிகள் கார்பன் டேட்டிங்ல அதோட பழமை, கார்பன் டேட்டிங்ல கிமு 2172 ஆண்டு, கிமு 4000 வருஷம் பழசு. இந்தியாவுக்குள் ஆரியர்கள் கால் வைப்பதற்கு 5 நூற்றாண்டுகள் முன்பாக நாம் அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கான சான்று நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. நியாயமாக தமிழ்நாட்டை யாராவது ஒருத்தவங்க தமிழர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்கன்னா இதை பத்தி பேசியிருப்பாங்க. எனக்கு இரும்பு கிடைச்சிருக்குன்ற இரும்புல எனக்கு ஊசி கிடைக்குது, அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கத்தி கிடைக்குது. பின்னாடி வந்துட்டு இவங்க எல்லாமே சொல்றாங்க சுஷ்ருதர் தான் உலகத்தினுடைய முதல் மருத்துவர்னு சொல்லுவாங்க, வடக்குல எல்லாம் சொல்லுவாங்க. சுஷ்ருதர் அறுவை சிகிச்சை எப்படி செய்யணும்ன்ற குறிப்பு எழுதுறாரு. முதல் குறிப்பு என்ன தெரியுமா? அறுவை சிகிச்சைக்கான கத்தி துருப்பிடிக்காத இரும்பினால் செய்யப்படணும் அப்படின்னு சுஷ்ருதர் சொல்றாரு. சுஷ்ருதர் அப்படி எழுதக்கூடிய காலகட்டத்துல இந்த உலகத்திலேயே துருப்பிடிக்காத இரும்பை அறிந்திருந்த ஒரே இனம் தமிழ் இனம். ஒரே இனம். என்னோட கத்தியை வாங்கிட்டு போய் அடுத்தவன் அறுவை சிகிச்சைக்காரன்னா நான் யாரா? அப்ப நான் யாரு? இல்லீங்களா? அப்ப தொடர்ச்சியாக என்ன நடக்குதுன்னா, இந்த துறைகள்ல என்னென்ன கண்டுபிடிக்கிறாங்க, அதுல எவ்வளவு நமக்கு சாதகமாக இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் தொடர்ச்சியாக மறைக்கப்படுது. இதான் வரலாறு. நான் சொல்றது வந்துட்டு ஆய்வுல இருக்கு. இது வரலாறு. சைடரர்ஜி அப்படின்ற இரும்பை கண்டுபிடிக்கக்கூடியதான் உங்களுக்கு உலோகவியல் ஒரு துறையே கொடுத்திருக்குது. அப்படி இருக்கிறப்போ தமிழ்நாட்டின் சித்த மருத்துவம் தான் ஆங்கிலேயர்களுக்கு மருத்துவத்தை கொடுத்துன்னு சொன்னா என்ன குறைஞ்சு போயிடும்? நம்ம ஏன் சொல்ல மாட்டேன்றோம்? ஐயா சொன்ன மாதிரி ஆதிச்சநல்லூர் அகழாய்வுல பானை ஓடு, இந்த மண்டை ஓடு எல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்து பாக்குறப்போ நீங்க நல்லா இந்த பாத்தீங்கன்னா தெரியும், புது காயத்துக்கும் பழைய காயத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஒரு நம்ம நபர் இறந்து போயிடுறாரு, அவர் வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்றப்போ எலும்பு உடைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த உடஞ்ச எலும்பு கொஞ்சம் கூட வளரவே இல்லாட்டி அது அப்போ உடஞ்சதுன்னு கணக்கெடுப்பாங்க. கொஞ்சமா வளர்ந்துருந்ததுன்னா ஏற்கனவே வந்துட்டு அவருக்கு மருத்துவம் செய்யப்பட்டிருக்குது, அது மூலமா உடஞ்சது அப்படின்னு கணக்கெடுப்பாங்க. இப்படி நடக்கிறப்போ நமக்கு ஆதிச்சநல்லூர்ல கிடைச்ச மண்டை ஓடுகள் வந்துட்டு அறுவை சிகிச்சை செஞ்சு ஆறி போன எலும்பு, அந்த இடம்லாம் வந்து மொழன்னு ஆகியிருந்தது. இதை பத்தி ஆய்வு கட்டுரை வந்துட்டு நேச்சர்ஸ் உள்ளிட்ட இதழ்கள்ல வெளியாகி இருக்கு. அப்ப இந்தியாவுல தமிழ்நாட்டுல கிமு 2000ஆவது ஆண்டுல அறுவை சிகிச்சை கருவி இருந்திருக்குது, அறுவையும் நடந்திருக்குது. அறுவை செஞ்சு பொழைச்சவனோட மண்டையோட நமக்கு கிடைக்குது. ஆனால் ஆங்கிலேயர்லாம் நமக்கு வந்து நாகரிகத்தை கத்து கொடுத்தாங்கன்னா என்ன கதை? என்ன கதை? இப்ப வந்து ஆங்கில மருத்துவம் பத்தி எல்லாம் இன்னைக்கு நம்ம பேசுறோம். ஆங்கில மருத்துவத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி என்னன்னா தடுப்பூசி. சொல்றோமா? தடுப்பூசி எப்ப கண்டுபிடிச்சாங்க? 1796ஆவது ஆண்டுல எட்வர்டு ஜென்னர்ங்கிறவர் தான் முதல்ல தடுப்பூசியை கண்டுபிடிச்சாரு. எல்லாரும் பாடநூல்லையும் அப்படிதானே இருக்காங்க, மாட்டு கருத்து இருக்கா? சரிங்க, இப்ப அவர் தான் கண்டுபிடிச்சாரு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஊசியே இல்லையா? தமிழ் மருத்துவத்துல வர்ம பொன்னூசின்னு ஒண்ணு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது இவர் சொல்கிற எல்லா தகவல்களும் சரிதான். 2172ஆம் ஆண்டு துருப்பிடிக்காத உலோகத்தாலான கருவிகளை பயன்பாட்டில் இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் அது வந்து ஆவணப்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்கணும். அது ஆவணப்படுத்தப்படாததால் எது ஆவணப்படுத்தப்பட்டிருக்கோ அது முதன்மையானதாக கருதப்படும். அதுதான் முக்கியமானது. அப்புறமா சித்த மருத்துவத்திலிருந்து பல விஷயங்களை இந்த எவிடன்ஸ் பேஸ்டுன்னு சொல்லக்கூடிய ஆங்கில மருத்துவம் உள்வாங்கி கொண்டு இருக்கிறது. பார்மகாக்னசி அப்படிங்கிற ஒரு சாப்டரில் இருக்கிறது. ஒவ்வொரு ஃபெனலாக இருக்கலாம், இல்லைன்னா ஜிஞ்சராக இருக்கலாம், இல்லைன்னா பெப்பராக இருக்கலாம், இல்லைன்னா டர்மரின் எல்லாத்தோடையும் இன்க்ளூடிங் குவாலேருந்து எத்தனையோட எக்ஸ்ட்ராக்டையும் அவங்க வந்து ஃபைட்டோகெமிக்கல் மற்றும் குரோமட்டோகிராஃபி இது எல்லாத்தையும் வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸு இந்த மாதிரியான எலக்ட்ராய்ட்ஸ் இருக்குது. ஓபிஎம்லேருந்து எல்லாத்தோட எலக்ட்ராய்ட்ஸையும் அவங்க டிஸ்கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம பயன்பாட்டில் இருந்திருக்குது, அது குரூடாக இருந்திருக்கு. ஆனால் அதை வந்து இவங்க எவிடன்ஸ் பண்ணலை, இல்லைனா சில குடும்பங்கள்கிட்ட இருந்திருக்கு. ஸோ அந்த மருத்துவம் அதை வந்து அவங்க மேம்படுத்துகிறாங்க. ஆங்கில மருத்துவம் வந்து முன்னோக்கி நகர்வதற்கான முக்கிய காரணம் அதில் இருக்கிற எவால்வேஷன் டெக்னிக்ஸ், அதாவது கண்டுபிடிக்கிற திறன்கள். ஒரு நோயை கண்டறியக்கூடிய அந்த முறைகளும் அந்த அறிகுறிகளும், அந்த உடம்புல ஒரு மனிதனுக்கு ஒரு பிணி வந்ததுன்னா அவனுடைய அறிகுறிகளில் கண்டுபிடிக்கப்படுது. ஆனால் சித்த மருத்துவமோ இல்லை பிறகு இந்திய பாரம்பரிய மருத்துவங்கள் பல மருத்துவங்களில் அது எவால்வேட் ஆகலை. அதுதான் முக்கிய காரணம். அதில் வந்து சித்த மருத்துவத்திலிருந்து பல விஷயங்களை ஆங்கில மருத்துவம் உள்வாங்கியிருக்கு. அதை வந்து நீங்கள் பார்மசூட்டிக்கல் சயின்சஸில் இருக்கலாம், சூட்டிக்ஸில் இருக்கலாம், பார்மகாலஜியில் இருக்கலாம், பார்மகாக்னஸில் இருக்கலாம். அதில் நீங்கள் எவால்வேட்டில் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ யூ ஸ்டடி இன் பார்மகாலஜி இன் டீப் அண்ட் பார்மசூட்டிக்கல்ஸ் எல்லாத்தையும் வச்சுன்னா உங்களால் அதுலேருந்து சில விஷயங்களை எடுக்க முடியும். ஸோ தட்ஸ் சித்த மருத்துவம் பங்களிப்பு செஞ்சுருக்கு ஆங்கில மருத்துவத்துக்கு. ஒன்று. ரெண்டாவது வந்து தடுப்பூசி என்பது மிகப்பெரிய சாதனையில் வராது.
ஆங்கில மருத்துவம் பல வியாதிகளுக்கு, பல நுண்கிருமிகளுக்கு எதிரான முறையில் மருத்துவம் பார்க்கப்பட முடியல. ஏன்னா தட்ஸ் டார்கெட்டட் டெலிவரி. எங்கே வியாதி இருக்கோ அந்த பர்டிகுலரான வியாதிக்கு அது வந்து செயலாற்றக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சால்ட்டை கண்டுபிடிச்சி அந்த சால்ட்டை வந்து கரெக்டான இடத்துக்கு சென்றடைய செய்ய வச்சு தீர்வுகளை காணக்கூடியது. சில மருத்துவத்துக்கு வந்து அவர்கள் இன்றைக்கி இருக்கிற நாள்பட்ட வியாதிகளாக சொல்லப்படக்கூடிய இரத்த அழுத்தம், அப்புறமா வந்து நீரிழிவு நோய், இந்த மாதிரியான பல வியாதிகளை தொடர்ந்து கொண்டு போக முடியும், அதை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள முடியும், தீர்வு காண முடியாது. அப்படி பல வைரஸ்க்கு எதிரான ஆங்கில மருத்துவம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறலை. அது வந்து தடுப்பூசிகள் முறையால் தான் அதை கட்டுப்படுத்த முடியும். தடுப்பூசிங்கிறது ஆங்கில மருத்துவத்தினுடைய ஒரு வழி. அது வெற்றியோ அல்லது சாதனையாகவோ கருத முடியாது. எதற்கு அவர்களால் தீர்வு காண முடியலையோ, எதற்கு அவர்களால் ஆன்டிபயோட்டிக்ஸை கண்டுபிடிக்க முடியலையோ அந்த வைரஸ்க்கு எதிராக தடுப்பூசிகளை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அது வந்து ஒரு முறை, அவ்வளோதான். இது மிகப்பெரிய ஒரு சாதனையின் பட்டியலில் சேராது. அந்த மருத்துவம் எங்கே தோற்று போகுதோ அந்த தோற்று போகிறது வந்து வேறொரு பைனரி வேயை கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் தடுப்பூசி. அப்படிங்கிறதுனால தடுப்பூசிங்கிறது அந்த ஆங்கில மருத்துவத்தினுடைய ஒரு பகுதி அல்லது ஒரு வகை, அப்படி தான் வச்சுக்கணும். அதே மாதிரி இவர் சொல்கிற மாதிரியான சில எலும்புகள் வந்து இப்போ அறுவை சிகிச்சைங்கிறது அந்த ஆங்கில மருத்துவத்தினுடைய ஒரு பகுதி. சில இடங்களில் அறுவை சிகிச்சை தேவையாக இருக்கிறது, அதை வந்து அவர்கள் அதன் மூலம் தீர்க்கிறாங்க. ஆனால் சித்த மருத்துவத்தில் அறுவை சிகிச்சைகளே தேவையில்லாமல் பல வியாதிகளை அவங்களால தீர்க்க முடியுது. குரூ ட்ரக்ஸை கொடுத்து வெளியிலிருந்தே அதுக்கான இப்போ வந்து ஒரு கேன்சராக இருக்கலாம், அதாவது புற்றுநோயாக இருக்கலாம், இல்லை ஒரு கல்லீரல் பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு சுவாச பிரச்சனையாக இருக்கலாம், அதை வெளியிலிருந்து அவர்களால் சரி செய்ய முடியுது. ஒரு கல்லீரல் வீக்கம் அல்லது கல்லீரல் வந்து கெட்டு போயிருக்கு, அல்லது ஒரு நிலநீர் பகுதிகளில் ஏதேனும் பாதிப்பு இருக்குது, கிட்னியில் பாதிப்புகள் இருக்குதுன்னா வெளியிலிருந்தே கொடுக்குற மருந்துகளாலேயே அதை சரி செய்ய முடியுது. ஆனால் ஆங்கில மருத்துவத்தில் அதுக்கான போதிய மருத்துவம் இல்லாததுனால தான் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு போகிறாங்க, இல்லைன்னா டயாலிசிஸுக்கு போகிறாங்க. அது வந்து வெற்றின்னு சொல்ல முடியாது. அதுவும் வந்து ஒரு பகுதியாக தான் அந்த ஆங்கில மருத்துவத்தினுடைய ஒரு பகுதியாக தான் பார்க்கணும். அது மிகப்பெரிய வெற்றி அல்லது அறுவை சிகிச்சை என்பது ஒரு பெரிய வெற்றி, அதையும் எங்கள் ஆள்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்னு மார்த்தட்டிக் கொள்வதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. அதே மாதிரி இப்போ ஒரு எலும்பு இருக்குன்னா, எலும்பு உடஞ்சிருக்குன்னா, ஏன்னா அந்த காலகட்டங்களில் பல போர்கள் நடந்துருது. சிற்றரசர்கள் முதற்கொண்டு பேரரசுகள் முதற்கொண்டு எத்தனையும் வந்து நாடு பிடிக்கிறதுல தான் இருந்தாங்க. அப்போ நிறைய போர் வீரர்கள் வந்து காயப்பட்டு இருப்பாங்க, கைகள் கால்கள் இழந்திருப்பாங்க. அப்போ வந்து இப்போ இருக்கிற மருத்துவ முறையோட மேம்பட்ட மருத்துவ முறைகள் இருந்திருக்கலாம். அந்த மருத்துவ முறைகள் ஆவணப்படுத்தப்படாமல் இருந்திருக்கலாம், இல்லை சிலரிடம் மட்டும் தங்கி போய் அது அழிந்து போயிருக்கலாம். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து அது இல்லவே இல்லைன்னு மறுதளிக்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு எலும்பு இருக்குன்னா அந்த எலும்பை வந்து ஒரு நாள்பட்டு ஒரு இடத்துல சரியான இடத்துல நிறுத்தி வச்சிங்கன்னா ஒரு மாதத்தில் அந்த எலும்பு எந்த எலும்பாக இருந்தாலும் கூடிடும். அது முறையாக கூடுறதுக்கு தான் ஒரு மருத்துவ நிபுணர் தேவைப்படுறாரு. இப்போ ஒரு மருத்துவம் படித்தவர் அது சரியான முறையில் அந்த எலும்பை பொறுத்துறதுக்காக போல்ட்டுகளையோ இல்லை பல ஒரு அறுவை சிகிச்சையோ மேற்கொண்டு அதை செயல்படுத்துறாரு. இன்றைக்கும் கை கட்டுன்னு சொல்லக்கூடிய நாட்டுக்கட்டுகளும் இன்றைக்கும் இருக்குது. வெளியில் இருந்தே பார்த்து அதை சரிப்படுத்தி அதை அந்த எலும்புகளை ஒழுங்குபடுத்தி இப்படி தான் இருக்கும், டிபிளா இப்படி தான் இருக்கும், டியூமரஸ் இப்படி தான் இருக்கும், ஹியூமரஸ் இப்படி தான் இருக்கும், வெளியில் இருந்தே பார்த்து சரியான முறையை பொருத்தி பார்த்து முட்டியா அல்லது நீயா இல்லை அது வந்து லெக்குலையா பாதத்திலையான்றதை வந்து வெளியிலிருந்தே பார்த்து இன்றைக்கும் கற்றுக்கிட்டு திறன் வாய்ந்த நல்ல மருத்துவர்கள் இருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அது வெளியில் அறுவை சிகிச்சையே தேவையே இல்லாமல் சரிப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டவர்கள் இருக்காங்க. வெளிப்புற பூச்சிகளாக பல மருந்துகளை கொடுத்து அந்த மருந்துகள் விரைவில் அந்த எலும்புகளை கூட வைக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குது. அது அறுவை சிகிச்சை செய்து தான் தலையிலிருந்த ஒரு கபால எலும்பு வந்து உடஞ்சிருக்குன்னா கபால நரம்புகள் பல நரம்புகளோடு கூடிய தன்மை கொண்ட அந்த எலும்புகள் பல பிரிவுகளாக இருக்குது. ஃப்ரண்டல் எந்த பகுதி அது உடஞ்சிருக்கோ அந்த பகுதியினுடைய எலும்பை சீரமைச்சு அந்த எலும்பை வந்து வெளியிலிருந்தே நீங்கள் அதை வளர வைக்க முடியும், அந்த எலும்பு சரிப்படுத்த முடியும் கபால எலும்புகளை. ஸோ அதனால் வந்து அதுக்கு அறுவை சிகிச்சை தான் தேவையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வெளியிலிருந்தே நீங்கள் அதை சரிப்படுத்த முடியும். அப்படி சரிப்படுத்தினாலும் அது வந்து ஒரு அறுவை சிகிச்சையினுடைய அடையாளத்தை தான் அது கொடுக்குமே ஒழிய அறுவை சிகிச்சையாளனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அறுவை சிகிச்சை மிக சிறந்த ஒரு வைத்திய முறை என்றதும் நான் அதில் ஏற்கிறதுக்கும் தயாராக இல்லை. அது வந்து எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கே பயன்படுத்தலாம், அவ்வளவுதான். ஒரு உறுப்பை வெட்டி எடுக்கிறதுக்காக அறுவை சிகிச்சை செய்கிறாங்க. அப்போ அந்த உறுப்பை வெட்டி எடுக்காமே சரி செய்ய முடிஞ்சதுன்னா அது அதோட திறன் வாய்ந்த ஒரு வைத்திய முறைகளாக இருக்கும், அவ்வளோதான் நான் நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி வந்து அதே மாதிரி வந்து எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் வந்ததுக்கு பிறகு தான் வந்து மக்களுடைய சாமானிய மக்களுடைய வாழ்நாள்கள் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதையும் நான் ஏற்கலை. ஏன்னா ஜப்பான் மாதிரியான பிற நாடுகளில், சைனாவில் பல நாடுகளில் வந்து இந்த மருத்துவ முறைகளிலே குறைக்கொள்ளாத பல நூறாண்டுகள் தாண்டி வாழுறாங்க. ஆனால் இவங்க வந்து ஆங்கில மருத்துவர்கள் வந்து பல மருத்துவர்கள் வந்து தன்னோட்டித்தனமாக இந்த மாதிரியான கருத்துக்களை
வெளியிடுறதும் இந்த மருத்துவம் வந்த பின்னாடி தான் இங்கே வாழ்நாள்கள் நீட்டிப்பு பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப கம்மியானதுதான். ஆங்கில மருத்துவத்தை தொடாத பல நூறாண்டுகள் வாழ்கிற பல மனிதர்களை நானே பார்த்துருக்கேன். ஸோ ஆங்கில மருத்துவம் குறைந்த பகுதி, ஏன்னா அவங்க 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போகணும் அந்த மருத்துவத்துக்காக. அப்போ அவர்கள் தன்னிடம் இருக்கிற பாரம்பரிய மருத்துவங்கள் வீட்டு வைத்தியங்களை பயன்படுத்தி தன் வாழ்நாளாக கிடைக்கிற பலரை நமக்கு தெரியும். அதில் விதமிஞ்சி போய் அவர்களால் கட்டுப்படுத்த முடியலை அப்படிங்கும்போது அவங்க ஆங்கில மருத்துவத்தை நாட வேண்டிய நிலைக்கு போகிறாங்க. அப்படி எந்த விதமான வியாதிகளுக்கும் உட்படாத பல நூறாண்டுகளை தாண்டி வாழ்ந்தவர்களே எனக்கு தெரியும். ஸோ இன்றும் வாழ்கிறாங்க, இன்னும் இருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி நம்ம முழுக்க ஆங்கில மருத்துவம் பிரதானமானது அல்லது சித்த மருத்துவம் உயர்ந்தது. சித்த மருத்துவத்துலேருந்து ஆங்கில மருத்துவத்துக்கு நிறையா போயிருக்கு. இப்போ சித்த மருத்துவம் படிக்கிறவர்கள் ஆங்கில மருத்துவத்தின் வழியாக தான் சித்த மருத்துவத்தை படிக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஸ்டெத்தஸ்கோப்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க சித்த மருத்துவர்கள். அப்போ அது அங்கேருந்து வாங்கப்பட்டிருக்கு. அது எவாலுவேஷன் ப்ராடக்ட்ஸ் தேர் கெட்டிங் ஃப்ரம் த எவாலுவேஷன் அல்லது எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன்லேருந்து வாங்குறாங்க. ஸோ அப்போ பல்ஸை மட்டும் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ இது மாதிரி இவர் சொல்லக்கூடிய தரவுகளை பிரித்தாளும் வகையில் அதை பயன்படுத்துகிறாரே ஒழிய தெரிஞ்ச தரவுகளை சரியான முறையில் புரிதலோடு அவர் அதை எடுத்து வைக்க மாட்டேங்கிறார். அதன் அடிப்படையில் இவர் இன்னும் தனக்கு தெரிந்த தகவல்கள் அடிப்படையில் மதிக்கப்படுறதுல குறைஞ்சே இருக்கார். இந்த மாதிரி திராவிட சிந்தாந்தம், வடகர்கள், அப்புறமா வடக்கு தெற்கு, அப்புறமா தமிழர்கள் தான் முன்னாடி நின்னாங்க அப்படின்னு அப்படியெல்லாம் பிரித்திட முடியாது. ஏன்னா தமிழ் நிலப்பரப்பில் எல்லா சமுதாய மக்களும் இங்கே வாழ்ந்தாங்க. ஸோ அதனால் ஒரு ஒற்றை சிந்தனையும் பிரித்தாளும் அரசியலுக்கும் ஒரு வரலாற்றை திரிக்கிறது என்பது சரியான பார்வையாக இருக்க முடியாது. இப்போது தஞ்சாவூர் இருக்கிற அந்த கோயில் 1000 ஆண்டுகள் பழமையானதுன்னா அப்போ அந்த கட்டடக்கலை எவ்வளவு சிறந்த கட்டடக்கலையாக இருந்திருக்க முடியும். அந்த பகுதி மணல் சார்ந்த பகுதியாக இருந்திருக்கு. அந்த கற்கள்லாம் எப்படி கொண்டு வரப்பட்டன, அது என்ன மாதிரியான முறைகளில் கொண்டு வரப்பட்டது, அங்கிருந்த ஸ்தபதிகளும் இவ்வளோ ஆண்டுகள் கட்டணும்னா வானிலை சார்ந்த விஷயங்கள் புரிதல் இருந்திருக்கணும். இப்படி பல காரணிகள் அடிப்படையில் தான் அந்த கோயில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கும். அப்போ எவ்வளோ தூரம் நிபுணத்துவம் பெற்றவர்களாக வந்திருப்பாங்க அப்படிங்கிற போது நம்ம அதெல்லாம் ஆராய தகுந்தது தான். ஆனால் அதை ஒரு குறுகிய நோக்கத்தோடு பார்க்குறதோ அல்லது ஒரு சோழன்ற எங்களுடைய மன்னன் அப்படின்னு ஒரு ப்ரைடு, அதாவது ஒரு பெருமிதம் கொள்வது மட்டும் பயன்படுத்துறது என்பது ஒரு அநாகரிகமாக இருக்க முடியும். மீட்டெடுக்கிறதுக்கான செயல்பாடுகளில் ஈடுபடுங்க. குறை சொல்வதனால ஒரு பயனும் கிடையாது. நன்றி, வணக்கம்.